இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எல்லோரும் நல்லபடியாக இருங்கம்மா. நல்லபடியாக இருக்கீங்களா? அதுக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியாக இருங்க. எனக்கும் ரொம்ப கவலை கஷ்டம்லாம் இருக்குமா. அதனால் நான் ஒன்று சொல்லுதேன். இன்றைக்கி நம்ம இந்த எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு யாருக்கு ஓட்டு போடுறது? 4 கட்சி இப்போ இருக்குது. டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, இந்த சீமானு, விஜய். இதில் யாருக்கு போடுறதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஓட்டு போட்டு எந்த எலெக்ஷனு அவையெல்லாம் சும்மா நம்மளை என்ன செய்வாங்கன்னே தெரியல. அவையெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தால் நம்மளை மதிக்க முடியாத. ஒரு சின்ன உதவி கேட்டோம் பார்த்துக்காங்க. என் கொழுந்த மகனுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் மிஸ்டேக்குன்ட்டாவே ஆப்ரேஷன் எப்பவுமே பண்ணணுங்க, காசே இல்லை. அந்தால ஒரு உதவி என் பையனை விட்டு கேட்டால், இவன் தான் படிச்சிருக்கான்ட்டு சத்த கேட்க சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லணுமா. சொன்னாதான் அங்கே நம்ம இந்த ஏன் ஓட்டு கேட்கும்போது மாண்புமிகுன்னு நாங்கள் ஜெயிச்சா சொல்லுங்கன்னு ஒருத்தரும் சொல்லலை, ஒரு கட்சிக்காரங்களும் சொல்லலை. இப்போ ஜெயிச்சு வந்த உடனே இப்போ அவங்க மாண்புமிகுன்னு சொல்ல வேண்டியதான். நம்ம ஐயா முதலமைச்சர் இருக்காவளா, இந்த அமைச்சர் இருக்காவளா, அந்த ஐயா இருக்காவளான்னு சொன்னாலே போதும். அதுவும் இப்போ உள்ள பிள்ளைய ஐயாவும் சொல்ல தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த நம்ம இந்த அண்ணாச்சி இருக்காவளா அப்படி தான் பேசுவாவ. மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கியே, எப்படி நீ எப்படி பேசுவா அப்படின்னு கேட்டிருக்காவ. கடைசி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு யாருமே அவையெல்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்லிலாம் பார்த்தோம். யார்கிட்ட சொன்னோம் தெரியுமா? சுகாதார அமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்மா. அவர் அதுக்கு ஒரு இது கூட விடலை. இப்போ இருக்கிற சுகாதார அமைச்சர், அவர் பேர் என்ன பேர்? சுப்பிரமணியனா, அவர் தான் நினைக்கேன். அவரே ஒன்றுமே பண்ணலை. ஒன்றுமே அவையெல்லாம் குறைவு ஒரு பண்ணி விடுதோம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணி விடலாமே. நம்ம என்ன இதில் தனியாக பணம் போட்டால் பண்ண சொல்கிறோம்? பண்ணவே இல்லை. அதை பற்றியே பேச முடியாது. மாண்புமிகு சொல்லாமல் நீ பேசிட்டியேன்னு விட்டு வச்சுட்டாவ. சரி, அந்தளவு விட்டாச்சு. அப்புறம் அது ஒரு டாக்டரு இந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தில் பண்ணால் போதும் அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணி விட்டார். அதுலேயே நான் உனக்கு செய்வேன். ஏன்னா 25 வயசு பையன்ல, அவரால் தாங்க முடியாமல் அவர் பண்ணி விட்டார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எதையுமே நம்ம யாரையும் நம்ப முடியல. பெத்த பிள்ளையே நம்ம நம்ப முடியலன்னா நம்ம அடுத்தவங்களை யாரை நம்ப முடியும் சொல்லுங்கள்? பெத்த பிள்ளைகளுக்கே நம்ம கொடுக்க அது ஒரு வெறுப்பாக தெரியுது. அவங்களும் நமக்கு தந்தால் அவங்களுக்கு வெறுப்பாக தெரியுது. நம்மளே கொடுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கும் வெறுப்பாக தான் தெரியுது. அவியலே நமக்கு தந்தாலும் வெறுப்பாக. அவங்கவுங்க வேலையை அவர் பார்க்கணும். அவங்க சம்பாதிச்சு அவிய சாப்பிடணும். பிள்ளையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சு நம்ம அதுதானே முறையாக இருக்குது. அதனால் இதில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். இப்போ யாருக்கு ஓட்டு போடுறதுங்க தான் என்னுடைய கேள்வி. ஓட்டை நான் யாருக்கு போடுறது? யாருக்கு போட ஊர்லேருந்து கூட ஃபோன் பண்ணால் ஓட்டை யாருக்கு போடுறதுன்னு முந்தி இருக்க சொன்னாங்க. ஐயோ, இந்த இலங்கைக்கு செட்டி நம்ம ஓட்டை மாற்றி போடுவோன்னு காங்கிரஸ் வந்து போச்சு. இப்போ அது எப்படியோ இப்போ யாருக்கு போட்டான்னு என்ன, நல்லபடியாக இருக்கட்டும். இப்போ இந்த 4 பேரில் யாருக்கு ஓட்டு போட நீங்களே சொல்லுங்கள். என்னால் முடியல. எனக்கு நினச்சி எனக்கு ஒரு கவலை. இவரும் நல்லவர் தான், நம்ம பார்க்க அவரும் நல்லவர் தான், இப்போ வந்திருக்கவனும் நல்லவங்க, எல்லாருமே நல்லவருங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எல்லாமே அதை நம்ம பார்த்து போட வேண்டியது தான். எல்லோரும் ஓட்டு போடுங்க. நல்லபடியாக இருங்க அம்மா.